Hello guys, welcome to Idea Depot. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஆதம்பாக்கம் வந்திருக்கோம். அருள் பிரதரை வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்ம முன்னாடி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அருள் பிரதர் வந்து 2-3 ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ராவா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு புதுசா. அது என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன எதுன்னு டீட்டெயிலா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவர்கிட்ட போய் பேசுவோம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீடியோ செம்ம ரீச். தேங்க்யூ பிரதர். சொல்லுங்க பிரதர். என்ன பிரதர், புதுசா நிறைய வண்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் பல நிறைய வண்டி நிக்குது. ஆமா பிரதர், நம்மகிட்ட நிறைய ப்ராஜெக்ட்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்ல என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்னா ஒரு 94 மாடல் 100. இது வந்து ஒரு 87ல் வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி கேட்டிருந்தாரு கஸ்டமரு. அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா நிக்கல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து கம்பெனியில் வந்து நிக்கல் வந்ததில்லை. ஸோ இதோட வேலை ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 80% ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் ஒரு 20% ஒர்க் இருக்கு. அது போயிட்டு இருக்கு சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்வீஸ் வண்டி, அதே மாதிரி இதுவும் பெயிண்டிங் வண்டி தான். ஆஃப் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்கிது. நம்ம வண்டியில் சின்ன அப்டேட்லாம் பண்ணியிருக்கோம் இப்போது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா கவனிச்சிருந்தாங்கன்னா தெரியும், நம்ம இதில் குயித்ராட்டர்லாம் இல்லை. இப்போ குயித்ராட்டர்லாம் கொடுத்துருக்கோம். மோனோ சாக்கப்சரும் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம சஸ்பென்சரும் நம்ம மாற்ற போகிறோம் ப்ரோ. இப்போ இந்த வண்டி பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சா பிரதர்? டோட்டலாக முடிஞ்சு பிரதர். இதோட ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு. டேங்க் சீல்டுமே பெயிண்ட் ஆகி வந்துருச்சு பிரதர். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த வண்டியோட டேங்க். அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கேட்டிருந்தாரு. ஸோ எல்லாரும் இப்போ வந்து இந்த லைனிங்லாம் என்ன சொல்ற பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து இதை விரும்பலை. எனக்கு ஒரிஜினாலிட்டி என்ன கோல்டு வருமோ ஸ்டிக்கர்ஸில் வருமோ அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணியிருக்கோம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா எத்தனை கலர் வந்தாலும் இந்த பிளாக் வித் கோல்டு லைனுக்கு ஒரு தனி எதிரு ப்ரோ. இது பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே மனசு வராது. நம்மளே இது 3வது வண்டி ப்ரோ. நம்ம ஆல்ரெடி ஒரு கடலூருக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்லே ஒரு வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா போரூருக்கு போகுது. ஸோ இந்த வண்டியும் பிளாக் கலரு. நிறைய பேர் பிளாக் கேட்டு தான் வராங்க ப்ரோ. அடுத்த வண்டி எந்த 135 வந்தாலும் எனக்கு பிளாக் கலர் மாதிரி பண்ணி கொடுங்க, 100 மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டு வராங்களே தவிர இருக்கிற கலர் கேட்டு வர்றதில்ல. அவ்வளோ தூரத்துக்கு எல்லாரோட இந்த பிளாக் வந்து ஒத்து ஃபேவரட் ஆயிடுச்சு. இந்த வண்டியோட வண்டியோடது நம்ம மோனோகிராம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிடுவோம். டேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரிஜினல் டேங்க் வாங்கி தான் பெயிண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டேங்கு, புது டேங்கு தான். ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நம்ம டேங்க்லாம் வந்துட்டுன்னா ஒரு 15 வருஷம் இருக்கும். ஒரு ரீஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் பழைய டேங்கே மாட்டுறீங்கன்னா ஃபீச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும் ப்ரோ. என்ன ஆகும்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகும், எங்கேயும் லாங் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணுறேன், நம்ம டேங்கும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ டேங்க்லலாம் உள்ள ஒரு பெயிண்டிங் கோட்டிங் மாரி தராங்களா ப்ரோ? அது மாதிரி பண்ணலாமா ப்ரோ? கரெக்டான கேள்வி ப்ரோ. இது மாதிரி 2 அனுபவப்பட்டிருக்கேன் ப்ரோ. நம்ம பண்ணதில்லை டேங்கில், சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி டேங்க்குள்ள பெயிண்ட் பண்ணிடுறாங்கல்ல, டேங்க்குள்ள பெயிண்ட் பண்ணிடுறாங்க. அது இப்போ ரஸ்ட் ஃபார்ம் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு கார்பெட்டரை க்ளீன் பண்ணிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணி அடைக்கிற ஃப்ளார் இது பண்ணிடலாம், வண்டியை ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம். இது டேங்க்குள்ள ஊற்றுற கெமிக்கல் வந்து ஒரு ஆசிட் மாதிரி. நீங்கள் வந்து பெட்ரோல் டேங்க்குள்ள ஊற்றுறீங்கல்ல ஆயிலோட மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இப்போ ஆயில் பம்பு நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால இப்போ டேங்க்ல ஊத்துறோம். அது என்ன ஆகுதுன்னா இந்த பெயிண்டோட அந்த கெமிக்கல்லாம் வந்து ஆயிலை வந்து ஃபுல்லாகவே கீழே எடுத்துட்டு ஃபுல்லாக பெட்ரோல் மட்டும் தள்ளுது. 2 வண்டி சீசாய் வந்திருக்கு. ஒரு வண்டி நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு தெரியல ஃபர்ஸ்ட். பாதி பேர் வந்து வண்டியை காப்பாத்துன்ற பேர்ல வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, வண்டியை டோட்டலா ஸ்பாயில் பண்ணி தந்துடுறாங்க. இதுக்கு பெட்டர் வந்து நம்ம ஒரு புது டேங்க் வாங்கிக்கலாம். ரஸ்ட் ஆயிடுச்சு கண்டிப்பா. இப்போ என் வண்டி பாருங்க, என் வண்டி பழைய டேங்க் தான். ஸோ எனக்குமே அந்த ஐடியா தெரியும். ஆனால் நான்
பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கு சார். இப்போ ஒரு வண்டி பெயிண்டிங் பண்ணுறீங்க, கஸ்டமர்கிட்ட கரெக்டான அவங்கள்ட்ட எதுவும் பேமெண்ட்டு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா பழைய டேங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரஸ்ட் ஃபார்ம் எடுக்கிறதுக்கெலாம் நிறையா லிக்விட் இருக்குது, அதை வாங்கி டேங்கில் இது பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும் சார். இப்போ இந்த டேங்க் எல்லாம் வந்து ஒன்ஸ் ஏதாவது ரஸ்ட் ஆகி ஓட்ட விழுந்ததுக்கப்புறம் அதை ஒரு வெல்ட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. அதுமே ரிஸ்க், அது மேல பேட்ச் மாதிரி பண்ணி நிறைய கரெக்ட். அந்த மாதிரி அது வந்து நான் சேல்ஸ் பண்ணும்போது அது ஒரு இது ஒரிஜினல் டேங்க்கு அப்போனா வந்து அதே பழைய டேங்க்கு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்ல வேல்யூ இருக்கா மாதிரி காட்டிக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அது நிஜமாலே சேஃப்டி தானா, அதனால ஏதாவது பாதிப்பு வருமா? பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சொல்ல போனால் அது சேஃப்டி தான் ப்ரோ. பழைய டேங்க் வந்து வெயிட்லெஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணோம்ல பிளாக் கலர் டேங்கு, இதோட வெயிட்டும் இந்த ஒரிஜினல் டேங்கோட வெயிட்டும் வேற. ஸோ ரெண்டுக்கும் குவாலிட்டி இருக்கும். என்னதான் நம்ம ஒரிஜினலு இது 8800 கொடுத்து வாங்குறோம், இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா கரெக்டான டிங்கர் கரெக்டான பெயிண்டர் இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் ஒரு வெல்டு பண்ணிடுவீங்க, அது மேலே பேஸ்ட்டு போடுவாங்க, பட்டி பேஸ்ட்டு போடுவாங்க. அது என்ன ஆகும், நாளடைவில் அந்த பட்டி பேஸ்ட் வந்து அப்படியே உள்ள பெட்ரோல் வந்து கேஸ் மாதிரி வெயிலில் தான் நிப்பாட்டுவோம், கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த நம்ம வெல்டிங் பண்ணது அவங்க ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பபுள்ஸ் மாதிரி வரும். நிறைய பேர் அந்த அனுபவம் பட்டிருப்பாங்க பாருங்களா. நிறைய பேர் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுவாங்க, நல்லா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டேங்க் கொஞ்சம் டல்லாகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது ப்ரோ. அதே மாதிரி இந்த கட் சீட் யூஸ் பண்ணுறாங்க Yamaha. ஆமாம், கட் சீட் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லை ஆல்ரெடி 100ல வந்து ஃப்ளாட்டாக ஒன்று வரும்? ஆமாம், நீங்கள் கேட்குற சீட் வந்து எதனால வந்து இந்த மாதிரி கட் சீட் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இதுக்கப்புறம் வண்டியை ரெடி பண்ணுறவங்க வந்து எதை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்? என்ன கேட்டிங்கன்னா கட் சீட்டு தான் சொல்லுவேன். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குல்ல, நம்ம வண்டி வந்து ஒரு மாதிரி மேலே உட்காந்து போட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் சீட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே தான் உட்காந்துருப்போம், இங்கே வந்து ஒரு வீலிங் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம்னா சப்போர்ட்டாக இருக்கும். அதே ஒரிஜினல் 135 கட் சீட் வந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட்டு தான், இந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துருக்க ஒரிஜினல் சீட்டு தான். இது 135 சீட்டு. கஸ்டமர் இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டனால, இது ஒரிஜினல் சீட்டு மாதிரி கட் சீட் வேணும்னு கேட்டனால நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே ஒரிஜினல் கட் சீட் தான். என்எஸோட டிஸ்க் எடுத்து ரெடி பண்ண எவ்வளவு பிரதர் ஆகும்? அது என்ன பட்ஜெட்ல வரைக்கும் வரும்? அந்த மாதிரி டிஸ்க் செட்டு இந்த புதுப்பேட்டையில அந்த மாதிரி சோர்ஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ண முடியுமா? வாங்கினா எவ்வளவு ஆகும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து பழசு யூஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்டே ஒரு டிஸ்க் பிளேட் இருக்கு, காட்டுறேன். இது ஒரிஜினல் டிஸ்க் பிளேட் தான், பாத்தீங்கன்னா தெரியும். அதோட சீரியல் நம்பரு எல்லாமே இருக்கும். ஸோ ஒரிஜினல் இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த மாஸ்டர் சிலிண்டரில் பிரேக் பிடிக்கும் போது என்ன ஆகும்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக் அடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு புதுப்பேட்டையிலையோ இல்லை லோக்கல் வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சீக்கிரமாகவே தேஞ்சிடும். இதோட மெட்டல் வேற, லோக்கலோட மெட்டல் வேலை. இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க. இது ஒரு 900 வருதுன்னா அது ஒரு 700 வரும். 200 நம்ம எதுவும் பண்ணிட போறோம். ஒரு புதுசே வாங்கிக்கலாம், புதுசு வாங்கி போட்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்டிக்கரிங் இது, ரொம்ப ரேர் பிரைஸும் கூட இல்ல. ஆமாங்க, ஆதி 350 இது சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து அடுத்த அசம்பிள் பண்ண போறோம். நீங்க கரெக்டா கேட்டு கரெக்டா எடுத்துட்டீங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரியும், ஒரு வண்டி 100 பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு வண்டி பண்ண போறோம். அதோட வண்டி டேங்க் தான் இது. ஆர்டி டைப்லயே ரெடி பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டி டைப்ல தான் இருக்கும். ஆர்டி ஒரு குட்டி ஆர்டி பார்த்தா எப்படி இருக்கும், மினி அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா இது நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம அடுத்து காட்டுவோம், நம்ம கண்டிப்பா காட்டுவோம். ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணிருந்தோம், நல்லாவே வியூஸ் போயிருந்தது. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வந்து மிஸ் பண்ணிட்டோம் நம்ம கேட்க.
லைக் வந்து இப்போ இம்போர்ட்டட் ஸ்பேர்ஸ்லாம் நிறையவே அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். எல்லாரும் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, தாய்லாண்ட்லேருந்து போர் இம்போர்ட் பண்ணி இறக்குறாங்கன்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அவ்வளோ காசு கொடுத்து அந்த ஸ்பேர் வாங்குறது ஒர்த்தா? ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சில ஐட்டங்கள் வாங்கலாம். இப்போ டிஸ்க்கு, மாஸ்டர் ஹீட்டு, அதே மாதிரி கீழே ட்ரம் பிரேக்கு எல்லாமே வாங்கலாம். நம்ம வாங்கக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா போரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிங்காம்ஸு. கார்பரேட்டர் வந்து அவங்களோட இஷ்டம் ப்ரோ. நம்ம வந்து அவங்கள இது வாங்குறீங்க எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு நம்ம யாரையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து இதெல்லாம் எதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சில ஐட்டங்கள் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறோம்னா, போர்லாம் வேண்டான்னு சொல்கிறோம்னா, இப்போ தாய்லாந்துலேருந்து ஒரு போர் கொண்டு வரீங்க, இங்கே ஓட்டுறீங்க, ஒரு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, சீஸ் ஆகுது. அதுக்கடுத்து பிஸ்டன் கிடைக்குமா? கிடைக்கும்னு சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் கிடைக்கும், அதெல்லாம் என்ன ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்பாங்க. சப்போஸ் நாலேஜ் இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. இப்போ இதை பார்த்து இப்போ நம்ம வண்டியில் போட்டிருக்கோம், இந்த மாதிரி குயித்ராட்டெல்லாம் போட்டிருக்கோம், 4 பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம இப்போ சென்னைக்குள்ளே இருக்கிறவங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ அதர் ஸ்டேட்டில் வேற ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேசிக்காக அது என்னது ஏதுன்னு அங்கே உள்ள மெக்கானிக்கு தெரியாது. அதனால தான். மித்தபடி ஓகே. ஃப்ரிங்காம்ஸ் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, ஃப்ரிங்காம்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி இருக்கிற வண்டி லைட்டாக பெண்டோட தான் இருக்கும். நம்ம வண்டி ஏறி உட்காந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃப்ரிங்காம்ஸ் போட்டிங்கன்னா, ஃப்ரிங்காம்ஸ் கீழே இறங்கிடும், சாக்கப்சர் போட்டிருப்பாங்க, இப்படி இருக்கும். இப்போ செயின் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாக்கில் தான் இருக்கும். நீங்கள் ஏறி உட்காந்தாலும் ஒரு படி கீழே தான் இறங்கி தான் இருக்கும். புல்லிங் பவர் கொஞ்சம் கம்மியாகும். ஃப்ரிங்காம்ஸ் யாருக்கு போடலாம்? ஒரு அலுமினியம் ஃப்ரிங்காம்ஸ் யார் போடலாம்னா, ரேஸ் ஓட்டுறாங்களா அவங்களுக்கு தேவைப்படும். நம்ம ரோடில் ஓட்டுறவங்களுக்கு தேவை இல்லையே. இப்போ இந்த ஸ்ப்ரிங்காம்ன்றது வந்து இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் பாக்ஸ் டைப்ல இருக்கு, அதுதான் நம்ம சொல்றீங்க. இது சொல்றேன் ஃப்ரிங்காம்ஸ்னா, ஆனா அது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லுக்குக்காக சூஸ் பண்ணி போடுவாங்கல்ல. லுக்குக்காக போடுவாங்க. சில பேர் வந்து இந்த ஸ்டே கிடைக்கல அதனால வந்து நான் வந்து வேற எதுவும் மாத்துறேன் அப்படி போகும்போது, சரி இதோட அது பெட்டரா இருக்க, வெயிட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி போவாங்க. சில பேர் வந்து இப்போ பேக்ல டிஸ்க் வைக்கும் போது நம்ம இதே ஸ்ப்ரிங்காம்ல வைக்க முடியுமா? இதுலயே வைக்கலாம் பேர். ஆனா பேக் டிஸ்க் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். யமாஹாக்கு தேவைப்படாது. நீங்க ஒரு வண்டி ரெடி பண்றீங்க, ஒரு 1,80,000 ரூபாய் 85,000 ரூபாய் கொடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்க. அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேக்ல டிஸ்க் கொடுத்து நீங்க பிரேக்கை ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு லாக் ஆயிடுச்சு, வண்டி கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. அதனால அதெல்லாம் வேண்டாம். வேற ஏதாவது அதுக்கு பதில் வேற ஏதாவது கொடுத்துக்கலாம். அந்த காசை மிச்சப்படுத்தி வேற அடுத்த சர்வீஸ்க்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வண்டி பண்ணி கொடுக்குறோமா, ஒரு குறைஞ்சது வண்டியை லைட்டா தொடச்சோமா, வண்டி பார்க்க 4 பேர் கேட்டாங்களா, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நிம்மதியா ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணா நல்லா இருக்கும். லாஸ்ட் வீடியோலயே கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இந்த சாம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணா என்ன ஆகும், இம்போர்ட்டட் சாம்பர்ஸ்லாம் எப்படி பண்ணலாமா வேண்டாமான்ற வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோலயே, சாம்பர்ஸ் யூஸ் பண்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது, இன்ஜினுக்கும் நல்லது கிடையாது, பப்ளிக்குக்கும் அது வந்து நியூசன்ஸ் மாரி ஆகும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அது மேல ஒரு மோகம் ஜாஸ்தியா இருக்கு. எடுத்தோடனே வண்டி ஆல்டர் பண்றாங்க அப்படின்னாலே பேக்ல சாம்பர் இதுதான் முதல்ல சூஸ் பண்றாங்க. கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எதுக்காக அந்த தாட் வருதுன்னா, இப்போ யமாஹா வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டுறவங்கள பார்த்து, இப்போ ட்ராக் ரேஸ் ஓட்டுறவங்கள பார்த்து தான் எல்லாரும் வண்டி வாங்கணும், இப்படிலாம் சத்தம் இருக்குமா, இவ்வளோ பவர் இருக்குமான்னு தான் பார்த்து தான் வண்டி வராங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு தடவை உங்களோட வண்டியை சர்வீஸ் கொடுக்கும்போதே ஒரு பையன் வந்து அப்பந்தான் வண்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க, அவருக்கு நாலேஜே இல்லை, யமஹானா என்னன்னே தெரில, வண்டி ஓட்டிருக்கியாப்பா என்னப்பா நீங்களே கேட்டீங்கல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வண்டியில இதெல்லாம் இருக்கே, அவங்க ஃப்ரெண்ட் வண்டியிலலாம் இதே இருக்கு, அப்போ நம்ம இதெல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறவங்க இருக்கு. விஷயம் என்னன்னு தெரியாமையே போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு போடுறவங்களும் தெரியும், இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் நம்ம போடுறோம், ஸோ நம்ம கார்பரேட்டர் டியூன் பண்ணியிருக்கோம், போரும் டியூன் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம வண்டிக்கு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போடுவாங்க. ஆனால் போடுறது ரிஸ்க் தான் என்னைக்கு இருந்தாலும்.
இம்போர்ட்டட் சாம்பர்ஸ் எல்லாம் எப்படி bro? இம்போர்ட்டட் சைலன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் சாம்பர்ஸ் பெட்டரா இல்ல நம்ம லோக்கல்லே நிறைய சாம்பர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வாங்கி போடுறது பெட்டரா? ஏன்னா இம்போர்ட்டட் சாம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 16,000 20,000 வரைக்கும் போகுது. ஒரு Yamahaக்கு வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி சாம்பர்ஸ் போடலாமா? அவ்வளோ ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட காசு இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணி போடலாம் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடுக்கும் நம்ம இங்கே லோக்கலில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோக்கலில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வண்டி என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, நம்ம வண்டி எவ்வளோ ஃப்ரீனஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம லெவலில் எடுத்து இந்த பெண்டில் இவ்வளோ வைக்கணும், இந்த சென்டரில் இவ்வளோ வைக்கணும், லாஸ்ட்டு முடியும் போது நம்ம என்ன மாதிரி கப்பு கோன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அளவு எடுப்போம். இப்போ நீங்கள் இம்போர்ட்டடாக வாங்கும்போது தாய்லாந்துன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா 150, அதே மாதிரி ஆர்எஸ் கிங்கு இதுதான் அவங்களோட வண்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நமக்கு தருவாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம வண்டி ரேஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும். அப்போ பெட்டர் வந்து சாம்பர் இஃப் இன் கேஸ் போறதா இருந்தா நம்ம லோக்கல்ல போடலாம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க பண்ணலாம். ஓகே சரி. இப்போ இந்த வண்டியை நீங்க வந்து ரெடி பண்ணி எவ்வளவு நாள் பிரதர் ஆகும் இப்போ முடிய? எப்படி இருந்தாலும் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இன்னொரு கஸ்டமருக்கு டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு 2 நாளில் முடிஞ்சு நம்ம ட்ரையல் எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் ட்ரையல் எடுக்கும்போதே பார்ப்பீங்க. இந்த வண்டியோட இன்ஜின் ஒர்க்லாம் முடிஞ்சா அதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி காட்ட முடியுமா? காட்டுறேன் பிரதர். இன்ஜின் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாகவே டோட்டலாக முடிஞ்சு. இன்னும் சின்ன சின்ன டியூனிங் மட்டும் இருக்குது, அதை முடிச்சிட்டேன்னா கட் ஆகிடும். இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி அடுத்தடுத்து 2 ஸ்ட்ரோக் ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம அருள் ப்ரோ கூட சேர்ந்து நிறைய வீடியோ பண்ணலாம். பாய் பாய்.